2016 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து கள நிகழ்வுகளை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே களத்திலிருந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது திருச்சியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் வாக்குப்பதிவு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர திருச்சியிலிருந்து இணைய இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், வணக்கம். தற்பொழுது கனமழையின் காரணமாக வாக்குப்பதிவு திருச்சியில் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தற்பொழுது இன்று நடைபெற்று வருகிறது. 232 தொகுதிகளுக்கும் தற்பொழுது இன்று ஒரே கட்டத்தில் தற்பொழுது இந்த தேர்தல் நடைபெற்றாலும் தற்பொழுது இந்த திருச்சி, நெல்லை, மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்த மட்டில் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் காலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளில் சில சமயங்களில் மின் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழை காரணமாக தற்பொழுது வாக்காளர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிப்பதற்கு மிகவும் சிரமம் இருப்பதால் ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். தற்பொழுது வழக்கமாக இருக்கக்கூடிய கூட்டம் மட்டும் இல்லாமல் குறைந்த அளவே கூட்டம் இருப்பதால் வாக்குச்சாவடி மையங்கள் வந்து வெறிச்சோடியே காணப்பட்டு வருகின்றன. மனோஜ், மகாலிங்கம், தற்பொழுது தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கனமழை வைந்தாலும் பெருமழை வந்தாலும் கூட அதனை சமாளிப்பதற்கு ஏதுவாக முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது கனமழை சொன்ன மாதிரியே பெய்து கொண்டிருக்கிறது. இதற்காக அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஓட்டளிப்பதற்காக வீடுகளிலிருந்து வெளிவரக்கூடிய மக்கள் சிரமப்பட்டாலும் ஏற்கனவே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கின்றனவா? அதாவது குறிப்பாக இப்போ மழை பெய்யாமல் இருந்திருந்தால் தற்பொழுது வாக்குச்சாவடி மையங்களுக்கு, அதாவது வெயில் நேரமாக இருந்திருந்தால் அவர்கள் வந்து நிலையில் இருப்பதற்காக சாமியான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது இப்போ கனமழை பெய்து வருவதால் அந்த சாமியான பந்தல்கள், அதாவது தார்ப்பாய்கள் முழுவதும் ஈரமாக இருப்பதால் அதில் நீர் வடிந்து கொண்டிருப்பதால் வாக்காளர்கள் வந்து வெகு நேரமாக காத்திருந்து வாக்களிக்க முடியாமல் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி வயதானவர்கள், பெரியவர்கள் வந்து இங்கே வாக்களிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் வந்து தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் அறிவிப்பு இருந்திருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் இதற்கான முழு நடவடிக்கைகளை எடுக்கப்படவில்லை. இதனால் வந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து வாக்களிப்பதற்கு மிகவும் அச்சப்படுகின்றனர். ஏன்னா மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் இடியும் இருக்கிறது. இது போன்ற சில இடங்களில் மின் தடையும் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு அச்சத்தினால் தற்பொழுது வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க சிரமப்படுகின்றனர். இது மட்டுமின்றி தற்பொழுது வெயில் நேரங்களில் வந்து இந்த வாக்களிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அவர்கள் நிழலில் இழப்பாறுவதற்கான கொட்டாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது முழுவதும் இப்போ மழை பெய்து கொண்டிருப்பதால் வயதானவர்கள் கூட இந்த மழையில் வந்து இந்த வாக்களிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். இப்போ தற்பொழுது நாம் ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வயதானவர் தற்பொழுது வந்து மெதுவாகத்தான் வந்து வாக்களிக்க வர வேண்டிய நிலை ஏற்கிறது. ஏனால் வந்து தரைகள் ஈரமாக இருப்பதாலும், அதாவது மின்கசிவுகள் அடிக்கடி ஏற்படுவதால் அந்த அச்சத்தின் காரணமாக வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு பயத்தில் உள்ளனர். மனோஜ், நிச்சயமாக மகாலிங்கம், சற்று முன்னர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கனமழை பெய்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் வாக்குப்பதிவினுடைய நேரத்தை அதிகரிப்பதற்காக பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை அவர் தர வேண்டும் என்ற ஒரு பரிசீலனைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ஏதாவது விஷயங்களை சொல்லியிருக்கிறாரா? அது தொடர்பான தகவல்கள் ஏதாவது தற்போதைக்கு இருக்கிறதா மகாலிங்கம்? அதாவது இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் காலை 7 மணிக்கே வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆனால் இருப்பினும் 4 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதால் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு மந்தமாகவே இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த கனமழை காரணமாக நேரம் கூடுதலாக, காலை 7 மணி முதலிருந்து மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும். ஆனால் கூடுதலாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என திமுக, அதிமுக கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றாமல் தற்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் ஊனையூர் ஊராட்சி மினிக்கியூர் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்திய எண்ணிக்கையை விட கூடுதலான வாக்குப்பதிவுகள் இருப்பதால் அந்த மின்னணு வாக்குப்பதிவு மாற்றப்பட்டு புதிய மின்னணு வாக்குப்பதிவு தற்பொழுது வாக்குக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது கூடுதலாக 3 மணி நேரம் கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த கூடுதலான எண்ணிக்கை பெற்ற மின்னணு வாக்குப்பதிவு குறித்து திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் வந்து தடுத்து பின்னர் மீண்டும் வந்து சமாதானப்படுத்தி புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தற்பொழுது வைத்துள்ளனர். இது தற்பொழுது இந்த கூடுதலான நேரம் வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதனிடம் தெரிவித்து அவர்களின் உத்தரவு வந்த பிறகே இது வந்து அமல்படுத்தப்படும் என சொல்லியிருக்கிறார்.
நிச்சயமாக மகாலிங்கம், திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவின் கள நிலவரங்களை பதிவு பண்ணதுக்காக நன்றி மகாலிங்கம்.